சுற்றி பார்த்தது. அடடா, முயல் பனிக்குள்ள சிக்கியிருக்கு. எலி உடனே ஓடி வந்தது. பயப்படாதே, நான் உன்னை காப்பாத்துறேன் என்றது. ஆனா நீ ரொம்ப சின்னவனே என்று முயல் நடுங்கியது. சின்னவனா இருந்தாலும் நண்பன்தான் என்று எலி சொன்னது. எலி உடனே அருகில் இருந்த மரக்கிளையை கொண்டு வந்தது. அது பனியை தோண்ட ஆரம்பித்தது. ஆனால் பனி மிகவும் கடினமாக இருந்தது. எலியின் கைகள் வலித்தன. இருந்தாலும் அது நின்றுவிடவில்லை. கொஞ்சம் பொறுத்துக்கோ என்று தொடர்ந்து தோண்டியது. சில நிமிடங்கள் கழித்து முயலின் ஒரு கை வெளியே வந்தது. வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் என்று எலி உற்சாகப்பட்டது. அப்போது திடீரென பெரிய காற்று வீசியது. பனி மீண்டும் சரிய ஆரம்பித்தது. எலி பயந்தது. ஆனால் அது முயலை விட்டுவிடவில்லை. அது தனது சிறிய உடலால் பனியை தடுத்துக்கொண்டு மீண்டும் தோண்டியது. இறுதியாக பட், முயல் முழுவதும் வெளியே வந்தது. அது குளிரால் நடுங்கியது. எலி உடனே தனது சிறிய மஃப்ளரை முயலுக்கு போட்டது. நீ சரியா இருக்கியா என்று கேட்டது. முயலின் கண்களில் கண்ணீர். நான் இனிமே உயிரோட இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். எலி சிரித்தது. நண்பர்கள் இருக்கும் வரை யாரும் தனியா இல்ல. முயல் மனம் உருகியது. நீ என் உயிரை காப்பாத்திட்டே. அப்போது வானத்தில் மெதுவாக சூரிய ஒளி தெரிந்தது. பனி சிறிது உருக ஆரம்பித்தது. எலி சொன்னது, வா, உன் வீட்டுக்கு போலாம். இருவரும் சேர்ந்து மெதுவாக நடந்தார்கள். வீட்டுக்கு வந்ததும் எலி விறகுகளை அடுப்பில் போட்டது. முயல் நெருப்பு ஏற்றியது. சிறிது நேரத்தில் வீடு சூடானது. முயல் சூடான சூப் செய்தது. அதை இருவரும் சேர்ந்து குடித்தார்கள். அன்று இரவு முயல் தனியாக தூங்கவில்லை. எலி அதன் அருகில் இருந்தது. வெளியில் பனி பெய்தாலும் வீட்டுக்குள் அன்பின் வெப்பம் இருந்தது. அந்த நாளிலிருந்து அந்த காட்டில் எல்லோரும் ஒரு விஷயத்தை பேசினார்கள். உடம்பு பெரியதாயிருக்கணும்னு இல்ல, மனசு பெரியதாயிருந்தா போதும். கதையின் நெறி: உண்மையான நண்பன் ஆபத்தில் கைவிட மாட்டான். டம் டம் கிட்ஸ் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். அனைவருக்கும் எங்களது அன்பான வணக்கங்கள்.